Hi friends, welcome to Johan Academy. தாலுக் எஸ்ஐ எக்ஸாம் அதுக்கப்புறம் பிசி எக்ஸாம் இந்த ரெண்டுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே செட் நம்பர் 2 தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மன்னர்களோட சிறப்பு பெயர்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு மன்னர்கள் கட்டிய முக்கியமான கோயில்கள் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்காக பாத்தீங்கன்னா கிராஷ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1200 ரூபாய். சரிங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற 50 பேர் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் நீங்க தெளிவா படிச்சாலே போதும். வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல 130 क्वेश्चन மேல ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? சோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஜிகேக்கு ஒரு 38 டாபிக் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சைக்காலஜிக்கு ஒரு 16 டாபிக் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது படிக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் நான் கொடுத்துருவேன். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க படிச்சால் போதும். சரிங்களா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். சோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, கங்கை கொண்டான் என்றும் கடரான் கொண்டான் என்றும் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். சரிங்களா? முதலாம் ராஜேந்திர சோழன் தான் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. சரிங்களா? சோ இந்த முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு பாத்தீங்கன்னா பண்டித சோழன் உத்தம சோழன் அப்படிங்கிற பட்டமும் இருக்குது. ரெண்டாவது பாருங்க, ஜெயங்கொண்டான் என்றும் மும்முடி சோழன் என்றும் அழைக்கப்படுபவர். சோ முதலாம் ராஜராஜ சோழன். சரிங்களா? சோ முதலாம் ராஜராஜ சோழன் தான் ஜெயங்கொண்டான் மும்முடி சோழன் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. சரிங்களா? சோ இது போக பாத்தீங்கன்னா இவருக்கு சிவபாத சேகரன் அருள்மொழிவர்மன் அப்படிங்கிற வேறு சிறப்பு பெயர்களும் இருக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, கொற்கையின் தலைவர் என்றும் தென்பகுதி பரதவர்களின் தலைவர் என்றும் புகழப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியன். சரிங்களா? சோ பாண்டிய நெடுஞ்செழியன் தான் கொற்கையின் தலைவர் அப்படின்ட்டு புகழப்படுறாரு. தென்பகுதி பரதவர்களின் தலைவர் அப்படின்ட்டு புகழப்படுறாரு. அடுத்தது பாருங்க, சமுத்திரகுப்தரின் சிறப்பு பெயர். சோ சமுத்திரகுப்தரை பாத்தீங்கன்னா இந்திய நெப்போலியன் அப்படின்ட்டு அழைப்பாங்க. சரிங்களா? சோ இந்திய நெப்போலியன் அப்படின்ட்டு அழைக்கப்படுறவர் பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தரின் சிறப்பு பெயர். சோ இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பாத்தீங்கன்னா நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. முக்கியமானது நான் சொல்றேன், நோட் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் சஹாரி. சரிங்களா? ரெண்டாவது விக்ரமன். மூணாவது தேவகுப்தன். நாலாவது சிம்ம விக்ரமன். சரிங்களா? சிம்ம விக்ரமன். சிம்ம விக்ரமன். அஞ்சாவது பாத்தீங்கன்னா விக்ரமாதித்யன். சரிங்களா? சோ இரண்டாம் சந்திரகுப்தரோட சிறப்பு பெயர்கள் என்னெல்லாம்? சகாரி, விக்ரமன், தேவகுப்தன், சிம்ம விக்ரமன், விக்ரமாதித்தன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, முதலாம் மகேந்திரவர்மனின் சிறப்பு பெயர். சோ இவருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. ஒவ்வொன்றா சொல்ற, நோட் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சித்திரக்கார புலி. சரிங்களா? சித்திரக்கார புலி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சங்கீரண ஜதி. சரிங்களா? சங்கீரண ஜதி. மூணாவது பாத்தீங்கன்னா மத்த விலாசன். மத்த விலாசன். நாலாவது பாத்தீங்கன்னா குணபாரன். அஞ்சாவது பாத்தீங்கன்னா விசித்திர சித்தன். சரிங்களா? விசித்திர சித்தன். சோ முதலாம் மகேந்திரவர்மனோட சிறப்பு பேர் பாருங்க, சித்திரக்கார புலி, சங்கீர்ண ஜதி, மத்த விலாசன், குணபாரன், விசித்திர சித்தன். இதுல ரொம்ப ஃபேமஸான பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரக்கார புலி, மத்த விலாசன், அதுக்கப்புறம் விசித்திர சித்தன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். சரிங்களா? சோ இரண்டாம் நரசிம்மவர்மன் பாத்தீங்கன்னா ராஜசிம்மன் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. அடுத்தது மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன். சரிங்களா? சோ முதலாம் நரசிம்மவர்மன் பாத்தீங்கன்னா மாமல்லன் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. இது போக வாதாபி கொண்டான் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. சரிங்களா? அடுத்தது சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். சரிங்களா? முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் குலோத்துங்க சோழன் தான் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்ட்டு அழைக்கப்படுறார். சரிங்களா? அடுத்தது மாரவர்மன் அரிகேசரியின் சிறப்பு பெயர்
யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூன் பாண்டியன். சரிங்களா? அடுத்தது சிம்ம விஷ்ணுவின் சிறப்பு பெயர். ஆன்சர் பாத்தீங்கன்னா அவனி சிம்மன். அடுத்தது முதலாம் பராந்தக சோழனின் சிறப்பு பெயர். முதலாம் பராந்தக சோழனுக்கு பாத்தீங்கன்னா மதுரையும் ஈழமும் கொண்டான், அதுக்கப்புறம் பொன்வேந்த சோழன் அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள் இருக்கு. அடுத்தது குத்புதீன் ஐபக்கின் சிறப்பு பெயர். குத்புதீன் ஐபக்கோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக் பகத் ஷா. சரிங்களா? அடுத்தது அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட அரசர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்துமிஷ். அடுத்தது முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியனின் சிறப்பு பெயர் கொல்லம் கொண்ட பாண்டியன். சரிங்களா? கொல்லம் கொண்ட பாண்டியன். அடுத்தது ஜஹாங்கீர் என்ற பெயரின் பொருள். ஜஹாங்கீர் அந்த பெயரோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தை கைப்பற்றியவர். சரிங்களா? ஜஹாங்கீரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சலீம். அடுத்தது ஷாஜஹான் என்ற பெயரின் பொருள். ஷாஜஹானோட பேர் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தின் அரசர். சரிங்களா? இந்த ஷாஜஹானோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா குர்ரம். சரிங்களா? அடுத்தது ஆலம்கீர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப். சரிங்களா? அடுத்தது ஜாகிருதீன் என்ற பெயரின் பொருள். ஜாகிருதீன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாபரோட இயற்பெயர். இந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கையை காப்பவர். சரிங்களா? ஓகே, இப்போ முக்கிய கோயில்களை கட்டியவர்கள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க மாமல்லபுரம் கடற்கரை கோவில்கள். இந்த மாமல்லபுரம் கடற்கரை கோயில்கள் பாத்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது. சரிங்களா? இரண்டாம் நரசிம்மவர்மன். இந்த இரண்டாம் நரசிம்மவர்மனை ராஜசிம்மன் அப்படின்ட்டு அழைப்பாங்க. சரிங்களா? மாமல்லபுரம் கடற்கரை கோயில பாத்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் கட்டியிருக்காங்க. இவரை பாத்தீங்கன்னா ராஜசிம்மன் அப்படின்ட்டு அழைப்பாங்க. இந்த மாமல்லபுரம் கடற்கரை கோயில்களை பாத்தீங்கன்னா 7 கோயில்கள் அப்படின்ட்டு அழைப்பாங்க. சரிங்களா? 7 கோயில்கள், அதாவது இந்த கோயிலோட சிறப்பு பெயர். அடுத்தது காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர். காஞ்சி கைலாசநாதர் கோயில பாத்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் கட்டியிருக்காரு. சரிங்களா? இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலோட சிறப்பு பேர் பாத்தீங்கன்னா ராஜசிம்மேஸ்வரம். சரிங்களா? அடுத்தது பாருங்க தஞ்சை பெரிய கோயில். இந்த தஞ்சை பெரிய கோயிலை யார் கட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன். சரிங்களா? முதலாம் ராஜராஜ சோழன் தான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருக்காரு. இந்த தஞ்சை பெரிய கோயிலோட சிறப்பு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோயில், பெருவுடையார் கோயில், அடுத்தது தென்னகத்தின் மேரு. சரிங்களா? தென்னகத்தின் மேரு அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில். அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டியவர். கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை யார் கட்டினா அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். சரிங்களா? முதலாம் ராஜேந்திர சோழன் தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டினார். முதலாம் ராஜேந்திர சோழன். அடுத்தது ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் ராஜராஜ சோழன். சரிங்களா? அடுத்தது திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் குலோத்துங்க சோழன். அடுத்தது காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன். சரிங்களா? அடுத்தது குடைவரை கோயில் கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். சரிங்களா? அவ்வளவுதான். தேங்க்யூ.